செயின்ட் பேசில் த கிரேட். கிபி 330 ஆண்டு கப்படோசியால பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் ரொம்பவே பக்தியானவங்க. இவரோட தாத்தா மறைசாட்சியா கொல்லப்பட்டவர். கப்படோசியால தான் கல்வி கற்றிருக்காரு. அந்த நேரத்துல நசியான்சிஸ் நகர புனிதர் கிரகோரியும் இவரும் நண்பர்களாயிருக்காங்க. மேற்படிப்புக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதென்ஸ் நகருக்கு போயிருக்காங்க. கிபி 356 ஆண்டு பேசில் ஏதென்ஸ் நகரை விட்டு வெளியேறியிருக்காரு. சிரியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு பயணமாயிருக்காரு. அதுக்கு பிறகு செசரியா நாட்டுக்கு திரும்பியிருக்காரு. வழக்கறிஞரா பணியாற்றியபடியே சொல்லாட்சி மற்றும் அணி இலக்கணம் பற்றி வகுப்பெடுத்திருக்காரு. 1000 துறவியுமான யூஸ்டாதிஸ் செபாஸ்ட சந்திச்சதுக்கு பிறகு பேசிலோட வாழ்க்கை முழுவதுமா மாறியிருக்கு. வழக்கறிஞர் பணியை விட்டுட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காரு. பாலஸ்தீன், எகிப்து, சிரியா மற்றும் மெசபட்டோமியா நாடுகளுக்கு போய் துறவரம் கற்றிருக்காரு. கத்தோலிக்க திருச்சபையோட மறைவல்லுனர் மற்றும் ஒப்புரவாளர்னு கருதப்படுற பேசில் கிபி 379 ஆண்டு கல்லீரல் நோய் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. ஜனவரி 2 செயின்ட் பேசில் த கிரேட்டோட ஃபீஸ்ட் டே.